இது வந்து ரொம்ப குறுகலா இருக்குன்ட்டு தான் அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப தாவேக்காக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க? முழுவதும் இது வந்து காவல்துறையோட தவறு அப்படின்னு பொதுமக்கள் சார்பாகவும் அங்க ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்கலங்கிறது வந்து எதை குறிக்கிறாங்கன்னா, அந்த ஜனவரி மாசம் அவங்க கொடுத்த அந்த விஷயத்தை குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எடப்பாடி அவர்களும் இங்கே தான் வந்துட்டு கூட்டம் நடத்தினாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க சொல்றது என்னன்னா, ஜனவரி மாதம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அனுமதி கோரினப்ப இது வந்து அந்த இடம் தகுதியற்றது அப்படின்னு வந்து காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது. அதை தான் அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா நம்ம பார்க்க போனோம்னா, இதுல வந்து தாவேக்கா தரப்பு ஒரு பக்கம் வாதிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பே முன் வந்து இங்க போலீசார்கள் வந்து நாங்க பார்க்கவே இல்லை, கூட்ட நெரிசல் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து காவல்துறையினரை தவிர எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அவங்க வந்து அசால்ட்டா இருந்துட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஆமா, ரெண்டு தரப்புமே வந்து அவங்க எதிர் செஞ்ச தவறை முன் வைக்கிறாங்க. இது நீங்க கவனிச்சீங்கன்னா இரு தரப்புமே வந்து எதிர்த்தரப்பு செய்த தவறுகளை முன்வைக்கிறாங்க. இப்போ அரசு தரப்புல வந்து தாவேக்கா செய்த தவறுகள்னும் போது நேரம் தாழ்த்தி வந்தது, 7 மணி நேரம் காலங்க தாழ்த்தி வந்தது, கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 27,000 பேர் வந்தது, விஜய் ஒழுக்கம் இல்லாமல் கூட்டம் நடந்து கொண்டது, கட்டுப்பட மறுத்தது, தண்ணீர் பாட்டிலை வீசி அடித்தது, இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அரசு தரப்பை தாவேக்கா தரப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு கொடுத்த அனுமதியே தப்பு, காவலர்கள் போதிய அளவில் இல்லை, அதிமுக அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எப்படி, எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி கொடுத்தாங்கன்றதை வைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, சிபிஐ விசாரணை என்பது வந்து இப்போ மத்திய அரசு நேரடியாக உத்தரவுப்பட முடியாது. மாநில அரசு அனுமதி கொடுத்தா தான் சிபிஐ உள்ளே வர முடியும் எந்த வழக்கிலுமே. ஆனால் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ நினைத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடலாம். அதனால தான் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இன்றைக்கி வந்து பெரிய வழக்கறிஞர்களை, மிகப்பெரிய வழக்கறிஞர்களை, இந்தியாவின் 2 முன்னாள் அட்டார்னி ஜெனரல்ஸ், இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர்கள், முன்னாள் தலைமை வழக்கறிஞர்களை அழைத்து வந்து இவர்கள் தமிழக அரசு வாதிட வைத்தது என்பதே வந்து எப்பாடுபட்டாது இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு போய்விடக்கூடாது, தங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்துது. இவங்களை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும், பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு விசாரித்தா எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. தாவேக்காவோட வாதத்தில் சில முக்கியமான நியாயமான அம்சங்கள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து தமிழக அரசு அதிகாரிகள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவங்க என்னென்னலாம் நடந்ததுன்றது க்ளீன் சிட்டு கொடுத்தாங்க. எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்புமே வந்து விஜய் தரப்பு மேலே தானே. அப்பயே அது கேள்விக்குள்ளாகப்பட்டது. ஏன்னா அப்போ ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மூத்த அதிகாரிகள் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னா அது வழக்கு விசாரணையை பாதிக்கும் அப்படின்னு. அது ஒரு நியாயமான பாயிண்ட். அதுக்கு 2 நாள் பொறுத்து தான் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்படுது. 2-3 நாள் பொறுத்து தான் எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவு போடப்படுகிறது. ஆகவே வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் விசாரிக்கும்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் மூத்த அதிகாரிகள், காவல்துறை மூத்த அதிகாரிகளும் வருவாய்த்துறை செயலரும் அரசின் மீது எந்த தவறும் இல்லை, போலீஸ் மேலே எந்த தப்பும் இல்லை, விஜய்க்கு தான் எல்லா விதமான பொறுப்பும், விஜய் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு பெரிய அளவில் ட்ராமடைஸ் பண்ணி வீடியோலாம் போட்டு காமிச்சது வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடியது என்ற கருத்து என்னை பொறுத்தவரையில் ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு நியாயமான கருத்து. அவங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை உண்மையிலே தவிர்த்துருக்கணும்.